அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை அங்கீகரித்ததை மறுபரிசீலனை செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. எடப்பாடி பழனிசாமியை அதிமுக பொதுச் செயலாளராக அங்கீகரித்ததை ரத்து செய்யக்கோரி அதிமுக உறுப்பினர்களான ராம்குமார் ஆதித்தன் மற்றும் சுரேன் பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். அதில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு 2022ஆம் ஆண்டு அதிமுக பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடுவதை தடுக்கும் வகையில் சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டது. கட்சியின் எதிர்காலம் மற்றும் தொண்டர்களின் உரிமையை பாதுகாக்கும் வகையில் எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளராக அங்கீகரித்ததை மறுபரிசீலனை செய்யக்கோரி தேர்தல் ஆணையத்திடம் மனுக்கள் அளித்திருப்பதாக தெரிவித்தனர். இவ்வழக்கு நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் சி குமரப்பன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது என்ற கோரிக்கையுடன் அளித்த மனுவை பரிசீலித்து 4 வாரங்களில் முடிவெடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடப்பட்டிருக்கும் நிலையில் இந்த வழக்கு விளம்பரத்துக்காக தொடரப்பட்டிருப்பதாக கூறிய நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் தாமிரபரணி ஆற்றுப்பாலத்துக்கு அஞ்சலி செலுத்த வந்த பாஜகவினரை போலீசார் விரட்டி பிடித்த காட்சிகள்தான் இவை. கடந்த ஆண்டு பெய்த கனமழையால் ஆத்தூர் தாமிரபரணி பாலம் சேதமடைந்தது. அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்டு 4 ஆண்டுகளில் இந்த பாலம் சேதமடைந்த நிலையில் பாதுகாப்பு கருதி அதில் போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஓராண்டாக அந்த பாலம் பயன்படுத்தப்படாமல் உள்ள நிலையில் அதற்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்த பாஜகவினர் திட்டமிட்டனர். இதற்கு காவல்துறையினர் அனுமதி அளிக்கவில்லை. இன்று பாஜகவினர் அஞ்சலி செலுத்த வந்தபோது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. காவல்துறை தடுப்பை மீறி பாஜகவினர் பாலத்துக்கு செல்ல முயன்றதால் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். ஆந்திர மாநிலம் கடப்பாவில் வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்து சிதறியது. புதன்கிழமை அன்று கடப்பாவில் உள்ள ரவி திரையரங்கம் அருகே வீடு ஒன்றில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. உடனடியாக வீட்டில் இருந்தவர்கள் வெளியேறி தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். அப்போது வீட்டில் இருந்த சமையல் எரிவாயு சிலிண்டர் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. இதனை கண்டு அங்கிருந்தவர்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். இதனையடுத்து தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். நல்வாய்ப்பாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை.